கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். பாட்டுத்தாளில் இருக்கக்கூடிய 37வது பாடல், வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதால் என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் நீங்கள் பாடல்களை கற்றுக்கொண்டு பாடும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் எளிமையான ராகம்தான். நம் ஒருபோதும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதே கிடையாது. ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி அவர் நம்ம கூட இருந்து எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்கிற எபினேசராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்ம கூட இருக்கும்போது நாம் எந்த சூழ்நிலைக்கு வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிசாசனுடைய நோக்கம் நாம் எல்லாரும் வெட்கப்பட்டு போகணும் தான். சூழ்நிலையை நமக்கு எதிராக திருப்பி நம்மை மேற்கொண்டு நம்மளை வெட்கப்படுத்தணுன்றதான் பிசாசனுடைய நோக்கம். ஆனால் தேவன் அதிலிருந்தெல்லாம் நம்ம என்ன செய்கிறார்? விடுவித்து நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமே கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாடுவோம். போவதில்லை ஒருபோதும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு
இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால், வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால், வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால், வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, 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 வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால், வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால், வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால், வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்கும்போது வெட்கப்படவே விடமாட்டார். சூழ்நிலை ஒருவேளை நம்மளை வெட்கப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம், அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் தாவீது சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் கர்த்தர் என்னை நடத்தினாலும்னு சொல்லலை. ஆண்டவர் ஒருவரையும் ஒருபோதும் அப்படி நடத்துகிற தேவன் அல்ல. அது வரைக்கும் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து, இப்படி தான் பேசிக்கிட்டே வருவார். அவர் என்னை நடத்தினார், அவர் என்னை பாதுகாத்தார்னு பேசிக்கிட்டே வந்தவர் டக்குன்னு என்ன பண்ணுவார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, கர்த்தர் என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடத்தினாலும்னு பேசவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் ஒரு வேளை தவறு செஞ்சு மரண இருளின் பள்ளத்தாக்குள்ளே போனால் கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா தேவரீர் எப்படி தைரியமாக சொல்ல முடியும் அப்படின்னா, அவருடைய வார்த்தை தான் சொல்லுது, நான் விலகவே மாட்டேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு அவர் தான் சொன்னார். அதை வச்சு தான் தாவீது சொல்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதுதான் இந்த பாட்டு பாருங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். ஏன்? இயேசு என்னோடு இருக்கிற காரணத்தினால, அவர் என்னோடு இருக்கிறதுனால, அவர் என் கூட நடக்கிறதுனால, அவர் என்னோடு வசிக்கிறதுனால நான் என்ன செய்ய போகிறதில்ல, வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். இப்போ அவர் என் கூட இருக்கிறதுனால என்ன நடக்கும் எனக்கு? அவர் கூட இருக்கிறாரு, ஓகே. அவர் என் கூட நடக்கிறாரு, என் கூடவே இருக்கிறாரு, வசிக்கிறாரு. அதனால எனக்கு என்ன நடந்துரும் அப்படின்னா, அதுதான் அடுத்த பாடல், 28வது பாடல். பாட்டுத்தாளிலே இருக்கக்கூடிய 28வது பாடல். நீரன் பலனும் என் கேடகமுமாம், உம்மைத்தான் நம்பி இருப்பேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம்.
உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரன் பலனும் என் கேடகமா. உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் பாடுவோம். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. உம் வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன்,
அல்லேலூயா. ஏன் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு அவர் என்னவாக இருக்கிறான்றது உண்மை. அவர் என்னுடைய பலனாய் இருக்கிறார். ஆமென். அவருடைய கேடகம், அவர் நான் நம்பியிருக்கிற துருகம், அவர் என்னுடைய கோட்டை. இது நமக்கு புரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் தான் என்னுடைய பாதுகாப்பு, அவர் தான் எனக்கு படி அளக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் தான் என்னை போஷிக்கிற தேவன். உங்களுக்கு கொடுத்த வேலை, உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. வேலை ஆண்டவர் கொடுத்தது தேவனுடைய ஆசீர்வாதம். நீங்களும் நானும் பிழைக்கிறது வேலையினால் அல்ல. முதல்ல அது புரியணும். நாம் எல்லாம் நினைக்கிறோம், நான் வேலை பார்க்குறேன், சம்பளம் வருது, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு வருமானம் வருது, நான் ஊழியம் பண்ணுறேன், எனக்கு வருமானம், அதனால் பிழைக்கிறோம். இல்லை, விசுவாசத்தினால தான் பிழைக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் வேலையை இன்னைக்கு நேற்று கொடுக்கலங்க. ஆதாமை உண்டாக்குனோடனே கொடுத்துட்டாரு. ஆதாமுக்கு ஏன் அதை கொடுத்தாரு, எப்போ கொடுத்தாரு தெரியுமா? அவனுக்கு தேவையான அத்தனை காரியங்களும் உண்டு பண்ணின பின்பு அதுக்கப்புறம் வேலையை கொடுத்தாரு. தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், தோட்டத்தை என்ன செய்யணுமா? பாதுகாக்க வேண்டும். நீ பாதுகாத்தாதான் அவனுக்கு சாப்பாடுன்னு ஆண்டவர் சொல்லலை. அல்லேலூயா. அப்போ வேலையினால ஆதாம் பிழைக்கல, தேவன் மேலே இருக்க விசுவாசத்தினால தான் என்ன செஞ்சான்? பிழைத்தான். அல்லேலூயா. அதே தான் உங்களுக்கு எனக்கும். வேலை தேவன் கொடுத்துருக்கிறது நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக. ஆனால் நாம் பிழைப்பது தேவன் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தினால. அல்லேலூயா. இது புரிஞ்சிருச்சுன்னா நாம் விசுவாசத்தில் இன்னும் வல்லவர்களாய் மாற ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டுத்தாளில் 22வது பாடல். இரட்சகர் வந்ததால் இரட்சிப்பு வந்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே, இம்மானுவேல் தேவன் நம்மோடு என்கிறதான பாடல். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தார் பரலோகத்தில் இருந்து. எதுக்காக வந்தார் அப்படின்னா, நம்மை பாவத்தின் சேற்றிலிருந்து மீட்பதற்காக. அல்லேலூயா. அதற்கு முன்பாக வரைக்கும் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. நாம் ஒருவேளை மிருகங்களை பலியிட்டோம்னா, ஆடு மாடுகளை பலியிட்டால் அந்த ரத்தம் நம்முடைய பாவத்தை மூட தான் செஞ்சிச்சே தவிர கழுவவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் எப்பொழுது பூமியில் சிந்தப்பட்டதோ, எப்போது அவரை நாம் விசுவாசிக்க ஆரம்பித்தோமோ அன்றையிலிருந்து நம்முடைய பாவங்கள் சுத்தமாக துடைத்து எறியப்பட்டது, கழுவப்பட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இரட்சகரை, இதுவரை அவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்தவர்களாய் நம் ஆண்டவரை உண்மையாக ஆராதிப்பது நம்முடைய கடமை மட்டுமல்ல, நம்முடைய உரிமையும் கூட. அல்லேலூயா. பெயரளவில் உதட்டளவில் ஆராதிக்கிறதுக்கு அநேகர் உண்டு, அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே அவரை உண்மையாக ஆராதிப்பதற்கென்று சிறு கூட்டம்தான் இந்த உலகத்தில் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சிறு கூட்டத்தில் நாம் ஒரு பகுதி. ஆமென். அல்லேலூயா. வார்த்தைகளை உணர்ந்தவர்களாய் நம் ஆண்டவரை ஆராதிப்போம்.
பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. முன்செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மெய்ப்பனாய், முன்செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மெய்ப்பனாய். இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல்
வந்ததா ரட்சிப்பும் வந்ததே மன்னிப்பும் கிடைத்ததே மறுவாழ்வும் கிடைத்ததே மன்னிப்பும் கிடைத்ததே மறுவாழ்வும் பிறந்ததே. எல்லாரும் கைகளை உயர்த்தி இம்மானுவேல் தேவன் நம்மோடு. 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 எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம். பிதாவே, உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் இந்த தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அவருடைய இருதயத்தில் காணப்படுகிற எல்லா துக்கங்களையும் வேதனைகளையும் கர்த்தாவின் மாற்றி போடுங்க. அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர்களுக்கு நீ கிருபையாய் கொடுப்பீராக. ஆசீர்வதி மீதியான பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட நடத்தி தரவிடமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.